ராஜா கண்ட சொப்பனம். நேபுகாத் நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாயிருந்து என் அரமனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளையெல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்திலே வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன். ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்துச் சொன்னதாவது: சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தெஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்துப் போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளிலுள்ள பட்சிகளும் போய்விடட்டும். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. மிருகங்களோடே பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்தெஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்திலுள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். நேபுகாத் நேச்சார் தன் இருதயத்தில் பெருமையும் தன் மனதிலே அகந்தையும் கொண்டவன். கர்த்தர் அவனுடைய பெருமையின் நிமித்தம் அவனை நியாயம் தீர்த்தார், அவனை தாழ்த்தினார். கர்த்தருடைய கிருபை ராஜாவோடு கூட இருந்தது. கர்த்தர் ராஜாவை முற்றிலுமாய் அழித்து போடாமல் அவனை திருத்தினார். நேபுகாத் நேச்சார் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை பற்றி எழுதுவதற்கு முன்பாக தன்னுடைய பெருமையை பற்றியும் கர்த்தர் தன்னை எச்சரித்தது பற்றியும் முதலாவதாக எழுதுகிறான். நேபுகாத் நேச்சார் தன்னுடைய வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாய் இருந்தான். அவன் தன்னுடைய அரமனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சமீபத்தில் எகிப்து தேசத்தின் மீது யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை ஜெயித்தான். எகிப்தின் யுத்தத்தோடு நேபுகாத் நேச்சாரின் யுத்தங்கள் முடிவு பெறுகிறது. எகிப்தின் மீது பெற்ற வெற்றியே பாபிலோன் ராஜா பெற்ற கடைசி வெற்றி. இந்த சம்பவம்
நேபுகாத் நேச்சாரின் 34 அல்லது 35வது ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளைப் பொருளை எடுத்துக்கொள்வான். இது அவனுடைய சேனைக்கு கூலியாய் இருக்கும். எசேக்கியேல் 29:19. இந்த காலத்தில் நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டான். அது அவனுக்கு திகிலை உண்டாக்கிற்று. அவனுடைய படுக்கையின் மேல் அவனுக்குள் உண்டான நினைவுகளும் அவன் தலையில் தோன்றின தரிசனங்களும் அவனை கலங்க பண்ணிற்று. ராஜா கண்ட சொப்பனம் ஒரு வருஷத்திற்கு பின்பு அவனுக்கு நிறைவேறிற்று. ராஜா 7 வருஷங்களாக புத்தி தெளிவில்லாமல் அநேக கஷ்டங்களை அனுபவித்தான். ராஜாவுக்கு புத்தி தெளிந்தபோது உன்னதமான தேவன் தனக்கு செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் சகல ஜனத்தாருக்கும் பிரசித்தம் பண்ண வேண்டும் என்று தீர்மானித்து இந்த நிருபத்தை எழுதுகிறான். ராஜா இந்த நிருபத்தை எழுதின பின்பு மேலும் 2 வருஷங்கள் உயிரோடு இருந்தான். அதன் பின்பு அவன் தன்னுடைய 45வது வயதில் மரித்து போனான். நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டு அதனால் தனக்குண்டான பாதிப்பை தன்னுடைய நிருபத்தில் முதலாவதாக எழுதினான். ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டான். அது அவனுக்கு திகிலை உண்டாக்கிற்று. அவன் படுக்கையின் மேல் அவனுக்குள் உண்டான நினைவுகளும் அவன் தலையில் தோன்றின தரிசனங்களும் அவனை கலங்க பண்ணிற்று. ராஜாவுக்கு சொப்பனத்தின் அர்த்தம் தெரியவில்லை. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை தனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளையெல்லாம் தன்னிடத்தில் கொண்டு வரும்படி ராஜா கட்டளையிடுகிறான். ராஜா ஏற்கனவே ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை அவன் மறந்து விட்டான். ஆனால் இப்போது ராஜா தான் கண்ட சொப்பனத்தை மறக்கவில்லை. சொப்பனம் அவனுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. சொப்பனத்தின் அர்த்தத்தை மாத்திரம் தெரிவிக்க அவனுக்கு உதவி தேவைப்படுகிறது. ராஜாவின் கட்டளைப்படி சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தையரும் குறி சொல்லுகிறவர்களும் அவனிடத்திலே வருகிறார்கள். சொப்பனத்தை ராஜா அவர்களுக்கு சொல்லுகிறான். ஆனாலும் அவர்கள் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்க மாட்டாமல் போகிறார்கள். ராஜாவுக்கு ஏமாற்றம் உண்டாயிற்று. ஜோசியரும் சாஸ்திரிகளும் கல்தையரும் குறி சொல்லுகிறவர்களும் தன்னுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுவார்கள் என்று ராஜா எதிர்பார்க்கிறான். ஆனால் அவர்களால் அதன் அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. ஜோசியர்கள் தங்களை பற்றி பெருமையாய் பேசுகிறவர்கள். ஏற்கனவே இந்த ஜோசியர்களும் சாஸ்திரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் கல்தையர்களும் ராஜாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சொப்பனத்தை சொன்னால் அதன் அர்த்தத்தை தங்களால் சொல்ல முடியும் என்று பெருமையாய் பேசினார்கள். அப்பொழுது கல்தையர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும். அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். தானியேல் 2:4. அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். தானியேல் 2:7. ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோனை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம் இங்கு நிறைவேறுகிறது. பாபிலோன் அழியும் போது அந்த தேசத்தில் உள்ள ஜோசியக்காரரும் குறி சொல்லுகிறவர்களும் தங்களுடைய மகிமையை இழந்து போவார்கள் என்று ஏசாயா சொன்னார். அதன் பிரகாரமாக பாபிலோன் தேசத்து ஜோசியக்காரரால் ராஜாவின் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை. நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை காண்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். ஏசாயா 47:12-13. கடைசியில நேபுகாத் நேச்சார் தானியேல் தீர்க்கதரிசியின் இடத்தில் விசாரிக்கிறான். ராஜாவை போலவே இன்றும் அநேகர் கடைசியில்தான் கர்த்தரை தேடுகிறார்கள். தங்களால் முடிந்த எல்லா பிரயாசங்களையும் செய்து முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள். ஒன்றும் கைகூடி வரவில்லை என்றால் கடைசியில் கர்த்தரிடத்தில் வருகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையில் அடைக்கலம் தேடுகிறார்கள். நேபுகாத் நேச்சார் முதலில் தானியேலை தேடவில்லை. அவன் பாபிலோன் தேசத்தில் உள்ள சாஸ்திரிகளையும் ஜோசியர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தன்னிடத்தில் வரவழைக்கிறான். தன்னுடைய சொப்பனத்தை பற்றி அவர்களிடத்தில் விசாரிக்கிறான்.
ஆனால் அவர்களால் ராஜாவின் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. கடைசியிலே ராஜாவின் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்ஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட தானியேல் ராஜாவினிடத்தில் கொண்டு வரப்படுகிறார். தானியேலை தன்னிடத்தில் அழைத்துக் கொண்டு வருமாறு ராஜா கட்டளையிடுகிறான். ராஜாவுடைய கட்டளையின் பிரகாரம் தானியேல் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுகிறார். ராஜா தான் கண்ட சொப்பனத்தை தானியேலினிடத்தில் விவரித்து சொல்லுகிறான். சொப்பனத்தை சொல்லுவதற்கு முன்பாக ராஜா தானியேலை அதிகமாய் புகழ்கிறான். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்று ராஜா தானியேலினிடத்தில் சொல்லுகிறான். ராஜாவின் வார்த்தையில் அவனுடைய மனதின் குழப்பம் வெளிப்படுகிறது. ராஜா தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்புவதற்கு பதிலாக தன்னுடைய பாவத்தை மறைக்கவும் அதை நியாயப்படுத்தவும் முயற்சி பண்ணுகிறான். நேபுகாத் நேச்சார் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். அவனுடைய வார்த்தையே அவனை வஞ்சிக்கிறது. ராஜா தானியேலினிடத்தில் பேசும்போது பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறான். தேவன் ஒருவரே என்னும் சத்தியம் ராஜாவுக்கு தெரியவில்லை. ராஜா பல தெய்வங்களை நம்புகிறான். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி என்று ராஜா சொல்லும்போது அவனுடைய மனதில் பல தெய்வங்களை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். அந்த தெய்வங்களில் சில நன்மை செய்கிற தெய்வங்கள் என்றும் மற்ற தெய்வங்கள் தீமை செய்கிற தெய்வங்கள் என்றும் ராஜா நம்புகிறான். தானியேலினிடத்தில் இருப்பது நன்மை செய்கிற தெய்வங்களின் ஆவி என்று நேபுகாத் நேச்சார் நினைக்கிறான். ராஜா தானியேலை பற்றி சொல்லும்போது தேவனுடைய தாசன் என்று சொல்லாமல் சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்ஷாத்சார் என்று சொல்லுகிறான். சாஸ்திரிகள் என்பது ஜோசியரையும் குறி சொல்லுகிறவர்களையும் குறிக்கும் வார்த்தை. ராஜா தானியேலை ஜோசியருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் தலைவனாக்குகிறான். ராஜாவின் மனதில் அவனுடைய பாவத்தை குறித்த உணர்வு எதுவும் இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை புகழ்ந்து பேசினால் அவர்கள் தனக்கு சாதகமான வார்த்தைகளை சொல்லுவார்கள் என்று ராஜா நினைக்கிறான். இதே எண்ணத்தில் இன்றும் ஏராளமான விசுவாசிகள் ஊழியக்காரர்களை புகழுகிறார்கள். நம்முடைய துதியும் ஸ்தோத்திரங்களும் கர்த்தருக்கு மாத்திரமே உரியது. நேபுகாத் நேச்சார் சில நாளுக்கு முன்பாக தானியேலிடம், மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொன்னான். தானியேல் 2:47. ஆனால் இப்போதோ ராஜா தானியேலின் தேவனை மற்ற தேவர்களுக்கு சமமாக்குகிறான். பரிசுத்த தேவர்களில் தானியேலின் தேவனும் ஒருவர் என்பது போல பேசுகிறான். இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன். அவரே சர்வ வல்லமையும் சர்வ ஆளுகையும் உள்ளவர். நேபுகாத் நேச்சாருக்கு ஆரம்பத்தில் கர்த்தரை பற்றிய சத்தியம் ஓரளவு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அவன் தன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்லாமல் பின்னோக்கி போய்விடுகிறான். கர்த்தரை பற்றிய அறிவு ராஜாவுக்கு குறைந்து விட்டது. நேபுகாத் நேச்சார் கர்த்தரை பற்றிய மகிமையை குறைத்தாலும் தானியேலை பற்றி புகழ்ந்து பேசுகிறான். ராஜாவுக்கு தானியேல் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. அவன் தானியேலிடம், சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்ஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு என்று உரைக்கிறான். நேபுகாத் நேச்சார் தான் கண்ட சொப்பனத்தை தானியேலிடத்தில் விவரிக்கிறான். அவனுடைய சொப்பனத்தில் பல தரிசனங்கள் உண்டாயிற்று. நேபுகாத் நேச்சார் படுத்திருந்த போது அவன் தலையில் தரிசனங்கள் தோன்றின. தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை ராஜா கண்டான். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கின. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான விருட்சம் என்பது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை குறிக்கிறது. அவன் வளர்ந்து பலத்திருந்தான். பூமியிலே அவனுடைய மகிமை தேசத்தின் வல்லமை பரியந்தம் காணப்பட்டது. அவனை பற்றிய மேன்மையும் புகழும் வான பரியந்தம் உயர்ந்திருந்தது.
தேசத்தில் உள்ள மற்ற விருட்சங்களை விட ராஜா கண்ட விருட்சம் மிகவும் உயரமாய் இருந்தது. அதுபோலவே நேபுகாத் நேச்சாரும் மற்ற ராஜாக்களை விட மிகவும் உயர்ந்திருந்தான். அந்த விருட்சம் பார்வைக்கு பசுமையாய் இருந்தது, கண்களுக்கு இனிமையாய் இருந்தது. அதில் எல்லா ஜீவனுக்கும் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் நிழலில் மிருகங்களும் அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகளும் தாபரித்தன. ராஜா கண்ட விருட்சத்தின் இலைகள் நேர்த்தியாய் இருந்தது. நேபுகாத் நேச்சாரின் அரண்மனை அழகாயும் ஆடம்பரமாயும் இருந்தது. அவனுடைய அரச சபையின் கொலுமண்டபத்தில் விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டு அது அதிக நேர்த்தியாய் காணப்பட்டது. நேபுகாத் நேச்சார் தன் சொப்பனத்தில் கண்ட விருட்சம் மிகவும் விசேஷமானது. அது மற்றவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. அதோடு அது தன்னிடத்தில் தாபரிக்கிறவர்களுக்கு அடைக்கலமும் போஜனமும் கொடுக்கக்கூடியது. அந்த விருட்சத்தின் நிழலிலே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கின. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தன. ராஜாக்கள் தங்கள் தேசத்து குடிமக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். நல்ல ராஜாவின் ஆட்சி வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலை போல இருக்கும். நேபுகாத் நேச்சாரின் ஆட்சியில் பாபிலோன் தேசத்தாருக்கு பாதுகாப்பு இருந்தது. நேபுகாத் நேச்சார் தன் ஜனங்களை குறைவில்லாமல் போஷிக்கிறான். அவன் கண்ட விருட்சத்தில் எல்லா ஜீவனுக்கும் ஆகாரம் உண்டாயிருந்தது. சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. அசீரியர்கள் கேதுரு மரத்திற்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அதன் கொப்புகளில் ஆகாயத்தின் பறவைகள் எல்லாம் கூடு கட்டின. அதன் கொப்புகளின் கீழ் வெளியின் மிருகங்கள் எல்லாம் குட்டிகளை போட்டன. பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழலிலே குடியிருந்தார்கள். எசேக்கியேல் 31:6. கேதுரு மரம் நிழலை மாத்திரமே கொடுக்கும். இந்த மரங்களின் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கலாம். ஆனால் இந்த விருட்சத்தில் இருந்து நிழலை தவிர வேறு ஒரு பயனும் உண்டாகாது. பாபிலோன் ராஜா கண்ட விருட்சம் நிழலும் தருகிறது, போஜனமும் தருகிறது. சகல பிராணிகளும் அந்த விருட்சத்தினால் போஷிக்கப்படுகிறது. அந்த விருட்சத்தில் எல்லா ஜீவனுக்கும் ஆகாரம் உண்டாயிருக்கிறது. நேபுகாத் நேச்சார் கண்ட விருட்சம் மிகவும் உயரமாகவும் இருந்தது. அது வளர்ந்து பலத்ததாகவும் இருந்தது. அதன் மகிமை வானபரியந்தம் உயரமாகவும் இருந்தது. அதே வேளையில் அந்த விருட்சத்தில் எல்லா ஜீவனுக்கும் ஆகாரம் உண்டாயிருந்தது. அது பிரயோஜனமுள்ள மரமாக இருந்தது. அந்த விருட்சம் எல்லா பிராணிகளையும் போஷித்து நன்மை செய்தது. நேபுகாத் நேச்சார் படுத்திருக்கையில் அவன் இந்த விருட்சத்தை பற்றிய தரிசனங்களை காணும்போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்தில் இருந்து இறங்கி வருவதை காண்கிறான். ராஜா கண்ட விருட்சத்திற்கு அழிவு வரப்போகிறது. இந்த காவலாளனாகிய பரிசுத்தவான் அந்த விருட்சத்தை சபிக்கிறான். வானத்தில் இருந்து இறங்கி வந்தவன் ஒரு காவலாளன் என்றும் அவன் ஒரு பரிசுத்தவான் என்றும் ராஜா சொல்லுகிறான். தேவனுடைய தூதர்கள் பரிசுத்தமானவர்கள். அவர்கள் பரலோகத்தின் தேவனிடத்தில் இருந்து அவருடைய செய்தியை இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு அறிவிக்க வரும் தூதர்களாய் இருக்கிறார்கள். வானத்தில் இருந்து இறங்கி வந்தவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழ் உள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும் என்று சொல்லுகிறான். வானத்தில் இருந்து இறங்கி வந்தவன் ராஜா தரிசனத்தில் கண்ட விருட்சத்தை வெட்டிவிடுமாறு கட்டளையிடுகிறான். ஆனாலும் அந்த விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரத்தை சேதப்படுத்தாமல் அது பூமியில் இருக்கட்டும் என்று விட்டுவிடுகிறான். வெட்டப்படாமல் விடப்படும் அடிமரம் மழையில் நனையும், வெயிலில் காயும். அது எல்லா சீதோஷ்ண நிலையையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். வானத்தில் இருந்து இறங்கி வந்தவன் இதுவரையிலும் அந்த விருட்சத்தை ஒரு மரத்தைப் போலவே பாவித்து பேசினான். ஆனால் இப்போதோ அதை ஒரு மனுஷனாக பாவித்து தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறான். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாய் இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும் என்று வானத்தில் இருந்து இறங்கி வந்த தூதன் சொல்லுகிறான். கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தும் போது
தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் நினைவு கூறுகிறார். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் இப்போது வேதனைகளையும் சஞ்சலங்களையும் நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தாலும் இந்த பாடுகளெல்லாம் முடிவுக்கு வரும். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். நேபுகாத் நேச்சார் தரிசனத்தில் கண்ட விருட்சம் வெட்டப்படுகிறது, அதன் கொப்புகள் தரிக்கப்படுகிறது, அதன் இலைகள் உதிர்க்கப்படுகிறது, அதன் கனிகளும் சிதறடிக்கப்படுகிறது. ஆனால் அந்த விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் வெட்டப்படாமல் பூமியிலேயே இருந்து விடுகிறது. அடிமரம் மறுபடியும் துளிர்க்கும். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும். யோபு 14:7-9 வரை. நேபுகாத் நேச்சார் கண்ட தரிசனத்திற்கு அந்த தூதனே விளக்கத்தை சொல்லுகிறார். இந்த விருட்சம் யாரை குறிப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மனுஷனுக்கு இரும்பும் வெண்கலமுமான விலங்குகள் இடப்படும். அவன் மிருகங்களைப் போல இருப்பான். அவனால் மனுஷனைப் போல சிந்திக்க முடியாது. அவன் மிருகத்தைப் போல வெளியின் பசும் புல்லிலே தங்கியிருப்பான். ஆகாயத்து பனியிலே நனைவான். அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாய் இராமல் மாறிவிடும். அவனுக்கு மிருக இருதயம் கொடுக்கப்படும். அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும் என்று தேவதூதன் சொல்லுகிறார். அந்த மனுஷன் 7 காலங்கள் மிருகத்தைப் போல ஜீவிப்பான். இது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படும் கடுமையான தண்டனை. இந்த தண்டனையை அவன் 7 காலங்கள் அனுபவிக்க வேண்டும். தண்டிக்கப்படுகிறவன் மனுஷனாயிராமல் மிருகமாயிருப்பான். மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தைப் போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. எசேக்கியேல் 28:2. தீருவின் அதிபதி தன்னுடைய இருதயத்தை தேவனின் இருதயத்திற்கு ஒப்பாக்கினான். அவன் மனுஷனாய் இருந்தாலும் அவன் தன்னை தேவனுக்கு சமமாக நினைத்தான். தன்னைத்தானே உயர்த்துகிறவனை கர்த்தர் தாழ்த்துகிறார். இருதயத்தில் பெருமையும் அகந்தையும் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தேவதூதன் நேபுகாத் நேச்சார் ராஜாவின் சொப்பனத்தில் வந்து தரிசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிறான். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பெருமை வரும்போது கர்த்தர் அந்த இருதயத்தை தண்டிக்கிறார். அந்த இருதயம் மனுஷ இருதயமாய் இராமல் அதை மிருக இருதயமாய் மாற்றி போடுகிறார். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்று தேவதூதன் சொல்லுகிறார். நேபுகாத் நேச்சாரை பற்றிய விசாரணை பரலோகத்தில் நடந்திருக்கிறது. பரலோகத்தில் நடைபெற்ற வழக்கின் தீர்ப்பு பூமியில் அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருடைய தீர்ப்பை பூமியில் உள்ள நரஜீவன்கள் அறிய வேண்டும். இந்த தீர்ப்பு காவலாளரின் தீர்ப்பாக இருக்கிறது. காவலாளரின் தீர்ப்பினால் நேபுகாத் நேச்சாருக்கு அழிவு வருகிறது. பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் இந்த வழக்கை கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துச் சொல்லுகிறார்கள். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களோடு சேர்ந்து பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களும் இந்த வழக்கை பற்றி கர்த்தருடைய சமூகத்தில் அறிவிக்கிறார்கள். பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணை தீர்மானிக்கப்பட்டது என்று தேவதூதன் சொல்லுகிறார். இந்த பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்கும் போது தங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கிறார்கள். தாங்கள் அனுபவிக்கப் போகிற பாடுகளையும் வேதனைகளையும் தாங்க முடியாமல் கர்த்தருக்கு முன்பாக பெருமூச்சு விடுகிறார்கள். நேபுகாத் நேச்சார் தன்னுடைய தேசத்தில் இஸ்ரவேல் வம்சத்தாரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களை கொடுமைப்படுத்துகிறான். கர்த்தருடைய ஜனத்திற்கு நியாயம் கிடைக்கவில்லை. ராஜா அவர்கள் மீது பாரமான நுகத்தை சுமத்தி இருக்கிறான். அந்த நுகத்தை தாங்க முடியாமல் இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரிடத்தில் அழுது ஜெபிக்கிறார்கள். பெருமூச்சு விட்டு முறையிடுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பெருமூச்சுக்களை கேட்கிறார். நேபுகாத் நேச்சார் மீது பரலோகத்திலே உன்னதமான தேவனுடைய சமூகத்தில் வழக்கு விசாரணை நடைபெறுகிறது.
நேபுகாத் நேச்சார் மீது நியாய தீர்ப்பு பரலோகத்திலே தீர்மானிக்கப்படுகிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பரலோகத்தில் இருந்து நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நேபுகாத் நேச்சார் தரிசனத்தில் கண்ட விருட்சம் மிகவும் உயரமாய் இருந்தது. அது வளர்ந்து பலத்திருந்தது. அது தன்னை பற்றி பெருமையோடு நினைத்தது. அந்த விருட்சம் ஒரு சிலருக்கு அடைக்கலமும் போஜனமும் கொடுத்தது. ஆனாலும் அந்த விருட்சம் கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு செய்தது. நேபுகாத் நேச்சார் பாபிலோன் தேசத்திற்கு அதிபதியாய் இருக்கிறான். அவன் தன்னை பெருமையாக நினைத்தான். அவனுடைய இருதயத்தில் பெருமை உண்டாயிற்று. இந்த பூமியிலே தன்னை தவிர வேறு ராஜா இல்லை என்று அவன் ஆணவமாய் நினைத்தான். கர்த்தரே சர்வ ஆளுகை உள்ளவர், உன்னதமானவர். மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். அவர் தமக்கு சித்தமானவனுக்கு ராஜ்யத்தில் ஆளுகையை கொடுக்கிறார். மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். கர்த்தரே ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். இந்த சத்தியத்தை பூமியிலுள்ள நர ஜீவன்கள் அறிய வேண்டும். இதற்காக பரலோகத்திலே நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாய் வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு தீர்மானிக்கப்பட்டது. காவலாளரின் தீர்ப்பை அறிவிப்பதற்காக காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்தில் இருந்து இறங்கி நேபுகாத் நேச்சாருக்கு அந்த தீர்ப்பை அறிவிக்கிறான். உயரமாய் இருந்த விருட்சம் வெட்டப்பட வேண்டும் என்னும் கட்டளை உண்டாயிற்று. நேபுகாத் நேச்சார் தான் கண்ட சொப்பனத்தை தானியேலிடம் முழுவதுமாய் சொல்லிவிடுகிறான். தான் கண்டதையும் கேட்டதையும் தானியேலுக்கு அறிவிக்கிறான். இதன் வியாக்கியானம் என்னவா இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ராஜாவுக்கு விருப்பம். ஆனால் ராஜாவின் சொப்பனத்தை கல்தேயராலோ சாஸ்திரிகளாலோ ஜோசியராலோ குறி சொல்லுகிறவர்களாலோ வியாக்கியானம் பண்ண முடியவில்லை. ஆகையினால் ராஜா தானியேலை அழைத்து தன்னுடைய சொப்பனத்தை சொல்லுகிறான். நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்தஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்று ராஜா தானியேலிடம் சொல்லுகிறான். ராஜா மேலும் ஒரு சொப்பனம் காண்கிறான். இது தீர்க்க தரிசன செய்தியை அறிவிக்கும் இரண்டாம் சொப்பனமாகும். 2 முறையும் ராஜா திகிலடைந்தான். தன்னுடைய தேசத்தின் ஞானிகள் இதன் வியாக்கியானத்தை கூற வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டான். 2 முறையும் தானியேலை தவிர வேறு யாராலும் ராஜாவின் சொப்பனத்திற்கு வியாக்கியானம் கூற முடியவில்லை. வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் சொப்பனங்கள்: அபிமெலேக்கு சாராளை பற்றி, யாக்கோபு ஏனியை பற்றி. யாக்கோபு கலப்பு நிறமும் புள்ளியுமுள்ள ஆடுகள். யாக்கோபு எகிப்தை பற்றி. லாபான் யாக்கோபை பற்றி. யோசேப்பு தன் சகோதரரை பற்றி. யோசேப்பு தன் சகோதரரை பற்றி. பானபாத்திரக்காரரின் தலைவன் தன்னை பற்றி. சுயம்பாகிகளின் தலைவன் தன்னை பற்றி. பார்வோன் பஞ்சத்தை பற்றி. பார்வோன் பஞ்சத்தை பற்றி. மீதியானியன் கிதியோனை பற்றி. சாலமோன் ஞானத்தை பற்றி. எலிபாஸ் ஒரு ஆவியை பற்றி. யோபு பயங்கரத்தை பற்றி. நேபுகாத் நேச்சார் ராஜ்யங்களை பற்றி. நேபுகாத் நேச்சார் தன்னை பற்றி. தானியேல் ராஜ்யங்களை பற்றி. தானியேல் ராஜ்யங்களை பற்றி. தானியேல் தேவனை பற்றி. கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்களை பற்றி. குறி சொல்லுகிறவர்கள் வீணான காரியங்களை பற்றி. யோசேப்பு மரியாளை பற்றி. யோசேப்பு எகிப்துக்கு போவதை பற்றி. யோசேப்பு வீட்டுக்கு திரும்பி வருவதை பற்றி. யோசேப்பு ஏரோதுவை பற்றி. சாஸ்திரிகள் எச்சரிப்பை பற்றி. பிலாத்துவின் மனைவி இயேசுவை பற்றி. கொர்நேலியு தேவதூதனை பற்றி. பேதுரு விலங்குகளை பற்றி. பவுல் ஒரு மனுஷரை பற்றி. பவுல் ரோமாபுரிக்கு போவதை பற்றி. பவுல் பாதுகாப்பை பற்றி. யோவான் கிறிஸ்துவை பற்றி. ராஜா கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை அறிவிக்க கல்தையராலும் கூடாமல் போயிற்று.
நேபுகாத் நேச்சார் முதல் முறையாக சொப்பனம் கண்டபோது அவருடைய சாஸ்திரிகள் ராஜா தன் சொப்பனத்தை அறிவித்தால் அதன் அர்த்தத்தை கூறுவதாக கூறினார்கள். இப்போது நேபுகாத் நேச்சார் சொப்பனத்தை அறிவித்த பின்பும் அதன் அர்த்தத்தை அவருடைய சாஸ்திரிகளால் அறிவிக்க முடியவில்லை. சாஸ்திரிகள், ஜோசியர்கள் ஆகியோரால் ராஜாவின் சொப்பனத்திற்கு அர்த்தம் கூற முடியவில்லை. தானியேலோ ராஜாவின் சொப்பனத்திற்கு சரியான அர்த்தத்தை ஒரு நாளிகையில் கூறினார். தானியேல் பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடையவர். பரிசுத்த ஆவியானவர் தானியேலிடத்தில் இருக்கிறார். புறஜாதி ராஜா இந்த சத்தியத்தை கூறுகிறார். தேவர்கள் என்பதற்கு ராஜா பயன்படுத்திய அரமாயிக் வார்த்தை எலோஹீம் என்பதாகும். இது எபிரேய வார்த்தையான எலோஹிம் என்னும் வார்த்தைக்கு இணையானது. தானியேல் தன்னுடைய நாட்களில் இருந்த எல்லா சாஸ்திரிகளுக்கும் அதிபதியாக கருதப்பட்டார். ஆயினும் இவர் சாஸ்திரிகளில் ஒருவர் அல்ல. தானியேலின் இடத்தில் அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை உணர்த்தும் வரமும் வியாக்கியானம் பண்ணும் வரமும் இருந்தது. விருட்சத்தை பற்றிய தரிசனம். தேசத்தின் மத்தியில் ஒரு விருட்சத்தை கண்டேன். அது மிகவும் உயரமாக இருந்தது. அது வளர்ந்தது. அது பலத்தது. அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்பட்டது. அதன் இலைகள் நேர்த்தியாக இருந்தது. அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்தில் இருந்து இறங்கினான். பரிசுத்தவான்கள் உரத்த சத்தமிட்டு கூறிய வார்த்தைகள்: இந்த விருட்சத்தை வெட்டுங்கள், இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து போடுங்கள், இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழ் உள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும், இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இது ஆகாயத்து பனியிலே நனைவதாக, மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது, அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாய் இராமல் மாறக்கடவது, அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியம் தீர்மானிக்கப்பட்டது. பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணை தீர்மானிக்கப்பட்டது. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார் என்பதை நர ஜீவன்கள் அறிய கடவது. தேவன் தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார். மனுஷரில் தாழ்ந்தவனையும் தேவன் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தில் காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்தில் இருந்து இறங்க காண்கிறான். வானத்தில் இருந்து ஒரு பரிசுத்த தூதன் உன்னதமானவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இறங்கி வருகிறான். இவன் காவலாளனாகிய பரிசுத்தவான். இந்த காவலாளர்கள் மனுஷருடைய காரியங்களை மேற்பார்வையிடுகிறார்கள். பூமியில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் மனுஷரை ஆயத்தப்படுத்துகிறார்கள். பெரிய மனுஷர்கள் விருட்சங்களுக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறார்கள். மனுஷரில் தாழ்ந்தவன் என்னும் வாக்கியம் ஒருவேளை ராஜாவின் சத்துருக்களை குறிக்கலாம்.